வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 43. வாயின் அடங்குதல் துப்புரவாம் மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம் பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் இம்மூன்றும் வஞ்சத்தின் தீர்ந்த பொருள். விளக்கம். தீய வழியில் செல்லாது இருந்தால் செல்வம் நிலைத்திருக்கும். ஆசைகளை அடக்கி வாழ்ந்தால் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மையே பயக்கும். பொய் துறந்த நிலையில் முக்தி கிடைக்கும். இவை வஞ்சத்தில் நீங்கிய பொருள்களாகும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும். விரும்பிக் கூறும் பொய்யானது பின்னர் நம்மையே வருந்தச் செய்யும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஒருவர் தன் நண்பரிடம் தன் அவசர தேவைக்காக தன்னிடம் உள்ள ஒரு தங்கச் சங்கிலியை விற்று தருமாறு கேட்டிருந்தார். அவரும் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இவர் தொந்தரவு செய்யவே வேறு வழியின்றி தனக்கு தெரிந்த இன்னொரு நண்பரிடம் இவர் தங்கச் சங்கிலி விலைக்கு வருவதை தெரிவித்தார். அவரும், நான் சில நாட்களாகவே என் மனைவிக்கு ஒரு தங்கச் சங்கிலி வாங்க முயற்சி செய்கிறேன். கடையில் சென்று வாங்குவதென்றால் செய்கூலி சேதாரம் என்று ஏகத்துக்கு சொல்வார்கள். உன் நண்பன் என்ன விலை சொல்கிறான் என்று கேட்டார். அவர் சொல்லிய விலை இவருக்கு ஏற்புடையதாக இருக்கவே மறுநாளே எடுத்து வரச் சொன்னார். நகையை கொண்டு வந்த நண்பர் தான் அந்த நகையை அதிக விலை கொடுத்து வாங்கியதற்கான ரசீதையும் கொண்டு வந்தார். இவர்களுக்கு மிகவும் நம்பிக்கை ஏற்பட அந்த நகையை பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுத்தார்கள். பணத்தை பெற்றுக்கொண்டு வியாபார விஷயமாக வெளியூருக்கு செல்கிறேன் என்று சென்றவர் மீண்டும் அவரை காணவே முடியவில்லை. சில பல ஆண்டுகள் கழித்து வெளியூரில் நடந்த ஒரு திருமண நிகழ்வில் அவரை மீண்டும் காண நேர்ந்தது. இவரை கண்டதும் மிகவும் தயக்கத்துடன் பேசுவதா வேண்டாமா என்று அவ்விடம் விட்டு செல்ல முயற்சி செய்தார். இவரோ அவரை தடுத்து நிறுத்தி, நீ எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த போலி நகையை என் மூலம் என் நண்பனுக்கு விற்றாயோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை தெரிந்ததும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என் வார்த்தையை நம்பித்தான் என் நண்பன் அந்த நகையை பெற்றுக்கொண்டான். அந்த நம்பிக்கை பொய்த்து போகக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அதற்கான பணத்தை நான் அப்போதே அவனுக்கு கொடுத்து விட்டேன். நீ பணமாக கேட்டிருந்தால் கூட நான் உதவி செய்திருப்பேன். இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்ததை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார். இப்போது சொல்லுங்கள், பொய் சொன்ன அந்த நபர் அதன் பிறகு தன் வாழ்க்கையில் நிம்மதியாக உறங்கி இருக்க முடியுமா? இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை. நீண்ட கால நம்பிக்கையை கொல்லும் ஆழகால விஷம் பொய். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.